ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. யோனத்தான் ஒரு சின்ன செயல் ஒன்று செய்யறான். அந்த வழியாக போயிட்டு இருக்கிறப்போ காவ காக்கிறவன் அடிச்சு உடச்சி விட்டுட்டு அவனை கொண்டுட்டான். அது வந்து சாதாரண செயல், போயிருக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அதை வந்து ஊரெல்லாம் பிரகடனப்படுத்துறாங்க. சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி நான் தான் சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிற ஒரு செயலை பார்க்குறோம் சாமி. அதுக்கு அடுத்து அப்புறம் பெலிஸ்தியர்கள் வராங்க. அவங்களுக்கு பயந்து போயிட்டு நடுங்கிட்டே வர போறாரு. இதெல்லாம் பார்க்குறோங்க சாமி. அது 5, 6, 7 நடுங்கிட்டே போராடுங்கிறத பார்க்குறோங்க சாமி. அதுக்கு அடுத்து அப்புறமா தான் நம்ம 8வது வசனம் வரப்போ தான் ஏற்கனவே முன்கூட்டி சொல்லியிருக்காரு இல்லைங்களா, 7 நாள் காத்திருன்னு சொன்னதை வந்து இவர் கடைபிடிக்கல. நான் வந்து என்ன சொல்லுவேங்கிறத செய்யறேங்கிறத அது வரைக்கும் இருந்ததை சொல்லாம அவரே இஷ்டத்துக்கு செஞ்சுட்டாரு. அதுக்கு அடுத்து வரப்போறது என்னங்கிறது அவர் சொல்லலை. அப்போ சொல்ற வரைக்கும் இவர் வெயிட் பண்ணல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்க சாமி. அதுக்கு அடுத்து சவுல் வந்து அவரை ரிஜெக்ஷன் பண்ற காரணங்கள்லாம் போயிட்டு இருக்கிறோங்க சாமி. ஸோ இந்த 18வது வசனம் வரைக்கும் சவுல் ஆட்சி காலம் எவ்வளவு, அவர் எவ்வாறு தன்னை சார்ந்தவராக இருக்கிறாரு, கடவுளை சார்ந்தவராக இல்லாமல் தன்னை சார்ந்தவராக இருக்கிறாரு, மனித எண்ணத்தில் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோங்க சாமி. இதை பேஸ் பண்ணி கடவுள் வந்து நீ என்ன சார்ந்திருக்கல, அதால நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருக்குறோங்க சாமி. இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதுக்கு மத்தியில வந்து போர் தந்திரத்தையும் பார்த்துருக்குறோம். அவங்க வந்து கிளம்பி எங்க பாளையம் இறங்கியிருக்காங்கிறத பார்த்துருக்குறோம் சாமி. கியபாவில் ஒரு இங்கிட்டு வந்திருக்க முடியும் அங்கிற இடத்துல கேபா, பெத்கோரான், சுவால், இந்த பகுதிகளுக்கு நாம ஸ்ட்ராட்டஜி, அந்த பகுதிகளுக்கு இவங்க வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க சாமி. யாரு, நம்ம சவுலோட டீம் வந்து அவங்க போட்டிருக்கிற பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறாங்க சாமி. இந்த வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து இந்த பக்கத்துல இருந்து அது வந்து இன்னொரு ஆசிரியர் வந்து இந்த போர் தோல்வியோ அல்லது சவுலுடைய இறங்கு முகத்திற்கு இன்னொரு காரணத்தையும் கற்பிக்கிறார். என்னன்னாக்க, பிலிஸ்தியர்கள் 30,000 குதிரைப்படை வீரர்களோடும் 6,000 தேர்ப்படை வீரர்களோடும் கடற்கரை மணல் அளவு போன்ற படை வீரர்களோடும் வந்தாங்கன்னு தான் சொன்னார். அவங்க ஆள் 1 தடி 1 இல்லைங்களா, ஆள் 1 ஈட்டி 1, ஆள் 1 அம்பு 1, ஆள் 1 போர்வாளன் 1 வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தங்க கையில் இருக்கிறதே போல எதிராளின் கையில் எதுவும் இல்லாமல் பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன அப்படின்னாக்க, ஒரு ஊரில் மெட்டல் ஒர்க்ஸு, இரும்பு கொல்லன் வந்து பிலிஸ்தீனில் மட்டும்தான் செஞ்சுருந்தாங்க. அந்த தொழிலை தங்களோட பரம தொழிலாகவும் குடும்ப தொழிலாகவும் வச்சுருந்தாங்க. அதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. ஒருவேளை என் கலப்பை, என்னுடைய கொழுக்கம்பி, என்னுடைய அரிவாள், என்னுடைய கடப்பாறை, என்னுடைய பிக்காக்ஸு, என்னுடைய மம்பட்டி அல்லது என்னுடைய போர்வாள், இரும்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வெட்டுறது, ஒட்டுறது, சாணம் பிடிக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் பிலிஸ்தீன்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, வசனம் பாருங்களேன். 19 வசனத்தை வாசிப்போமே. எபிரேயர் தங்களுக்காக வாள்களையும் ஈட்டிகளையும் செய்து கொள்ளக்கூடாது என்று பெலிஸ்தியர் திட்டமிட்டு இருந்ததால் இஸ்ரேல் நாடெங்கும் கொல்லன் எவனும் காணப்படவில்லை. தங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் பகிர்ந்துக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலை செய்யணும் எவனந்தாலும் தட்டி தூக்கு, யாரும் இருக்கக்கூடாது, எல்லாம் நம்மகிட்ட தான் வந்தாகணும், நம்மகிட்ட செஞ்சால் நாம் பார்த்தா தான். அப்போ நாம் பார்த்து அவன் ஈட்டியை சரி பண்ணி கொடுத்தா அவன் போருக்கு எடுத்துகிட்டு போவான். இந்த மாதிரி இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் மெட்டல் அதிகமாக இல்லை. தாவீது கூட கோலியாத்தை கொன்று போட்ட பிறகு அவனுடைய வாளை வந்து அபியாத்தனுடைய குருவானவர் தன்னுடைய தூயகத்தில் வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் போகும்போது கேட்பார், இங்கே எதனா இருக்குதா எனக்கு ஆயுதமாக, கோலியாத்தினுடைய வாள் இருக்குது, ஓ அது வல்லமையானது, அதை கூட நான் எடுத்துக்கிறேங்கிறாரு. அப்போ இரும்பில் இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அந்த புதுமையாக அந்த உலோகம் வருது. அது வரைக்கும் பித்தளை செம்புன்னு இருக்கிறது, பிரான்ஸுன்றது அப்போ தான் வருது. அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, மோனோபலைஸ் பண்ணுறாங்க. இதாங்க கார்ப்பரேட் கம்பெனி பண்ணுறது.
சின்ன சின்ன தொழில் வழக்கங்களை அழிச்சிட்டு அந்த கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இந்த ஒட்டுமொத்த இரும்பு வியாபாரத்தை, ஒட்டுமொத்த இரும்பினுடைய பயன்பாட்டை பிலிஸ்தர் தங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் ஈட்டி இருக்குது, அம்பு இருக்குது, கேடயம் இருக்குது, கவசம் இருக்குது, குருவாள் இருக்குது, நெடுவாள் இருக்குது, அருவாள் இருக்குது, அதே போல் அம்பு இருக்குது, ஈட்டிக்குது. ஆனால் எதிராளிக்கெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளோ ஒரு அழகான ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். பிளான் பண்ணி அடிக்கிறது அதுதான். ஓகே, அது வந்து இன்னொன்று இஸ்ராயல் அனைவரும் தங்கள் கலப்பைகளை கொழுக்களாகவும் மண்வெட்டிகளையும் கடப்பாறைகளையும் கோடர்களையும் அறிவாள்களையும் தீட்டுவதற்காக பிலிஸ்தரிடமே சென்றனர். தீட்டுவதற்கான கூலி கலப்பை கொழு, மண்வெட்டி, முக்கூர் கருவி, கோடரி, தாற்றுக்கோள் ஒவ்வொன்றுக்கும் 8 கிராம் அளவுள்ள நாணயம். 8 கிராம் நாணயம் உள்ள ஷெக்கல் தான் வந்து அதுக்கு கலவாக இருக்கும். இது அளவு நார்மல். அதே வந்து ஹை லெவல். ஒரு நாளைக்கு ஒரு தினாரின் ஒரு கூலி, 8 கிராம்னாக்கு 8 நாள் கூலி வந்து ஒரு ரிப்பேர் பண்ண வச்சுக்கிறாங்க. அப்போ போனது வாங்கி வச்சுக்குவான், அப்புறமாங்கிறது ஒன்று வந்து விலையை உயர்த்தி அவன் பயன் இல்லாமல் பண்ணுறது. ஆகவே வாசிங்களேன், 22 வாசிங்களேன். ஆகவே போரிடும் நாள் வந்தபோது சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த வீரர்கள் கையில் வாளோ ஈட்டியோ கிடையாது. சவுலும் யோனத்தானும் மட்டும் அவற்றை வைத்திருந்தார்கள். பெலிஸ்தியரின் எல்லை காவல் மிக்மாசு கணவாய் வரை நீடித்திருந்தது. இப்போ வந்து போர் எல்லாம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டெக்னாலஜிக்கல் அண்டு எக்கனாமிக்கல் மூணையும் சொல்லி எந்த அளவுக்கு பிலிஸ்தர்கள் படை வீரர்கள் வளம் பொருந்தியவர்களாக, எண்ணிக்கையில் பலம் பொருந்தியவர்கள், இருப்பில் பலம் பொருந்தியவர்கள், எதிராளியே என்னுடைய ஆயுத குறைப்பு செய்ததும் இவங்க பலசாலிகள். அப்படிப்பட்ட ஒரு படையை எதிர்பார்க்க போகிறாங்க. இந்த இதிகாரத்தை நிறைவு செய்யும்போது நீங்கள் ஒரு மீள் பார்வை பண்ணீங்க. அதை தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லி இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். இந்த பகுதியில் வந்து சவுல் என்கின்ற அந்த மாமனிதர் ஆண்டவரால் அடையாளம் காணப்பட்டவர், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், ஆண்டவரால் வெற்றிக்காக முன்குறிக்கப்பட்டவர், ஆண்டவரின் பெயரால் போர்களையும் போர்க்களங்களையும் கண்டவர். ஆனால் அதே சவுல் ஆண்டவரால் புறம் தள்ளப்பட்டவராக ஒரு இரு நிலையினுடைய அதை பயன்படுத்துகிறார். இந்த சவுல் ஏன் ஆண்டவருமாக இருந்து புறம் தள்ளப்பட்டார் என்பதற்கு அந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய 22 வசனங்களிலே 5 காரணங்களை நான் பார்க்குறேன். அதாவது வந்து பல சமயங்கள் நீதித்தொழில் புத்தகத்தில் தலைமைத்துவத்தையும், திபோரனுடைய காட்சிகள் தலைமைத்துவத்தையும், சாமுவேலுடைய காட்சிகளில் தலைமைத்துவத்தையும் பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு தலைமைத்துவம் எப்பொழுது பாழாகும், ஒரு தலைமைத்துவம் எப்படி ஒரு தலைமைத்துவம் என்கின்ற வலிமையான சக்தி கொடுக்கிற பசும் பால், சுண்ட காய்ச்சப்பட்ட சக்தி கொடுக்கிற பசும் பால் எப்படி திரிந்து போகும் என்பதற்கு சவுலினுடைய அந்த இறை மனிதருடைய கதாபாத்திரம் நமக்கு முன்பாக 5 காரியங்களை வைக்கிறது. முதலாவது, கீழ்ப்படியை மறுப்பது. முதல் காரணமாக ஆசிரியர் முன்பாக வைக்கிறது கீழ்ப்படியை மறுப்பது. அந்த 14ஆம் அதிகாரத்தில் வைப்பார், பழியை விட இரக்கத்தையே நான் விரும்புகிறேன், கீழ்ப்படுதலே விரும்புகிறேன். நீ பழி செலுத்த போறல்ல, அது முக்கியம் கிடையாது, அதை விட கீழ்ப்படுதல் முக்கியம். அந்த வெகுண்டெழுவது, கிளர்ந்தெழுவது, புரட்சி நினைப்பது, மாற்று சிந்தனை வைப்பது, இதெல்லாம் வந்து உகந்த காரியம் அல்ல. என் திருவுளத்தை நீ நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறாய், அந்த நிலத்தை நிறைவேற்று. கீழ்ப்படுதல் என்பது மிக முக்கியமானது. ரொம்ப முக்கியமாக வந்து எதுக்கு சொல்கிறேன் வரேன்னா, மார்கரெத் மரிமாளுக்கு இறுதியான ஒரு காட்சி கொடுக்குறாரு. மார்கரெத் மரிமாளை பார்த்து செல்லமாக சொல்கிறாரு, மார்கரெட், நீங்கள் வந்து சில சமயத்தில் ஒரு சில தவ முயற்சிகளை செய்கிறீங்க. படுக்கையில் கல்லை போட்டுக்கிறது, முள்ளை போட்டுக்கிறது, அவருடைய குளிர் தரையில் படுக்கிறது என்கின்ற பருத்தியாக முயற்சிகளை பாவத்தின் பிரகாரமாக செய்கிறீங்க. ஆனால் உங்களுடைய சபை தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்யுங்க. அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கி செய்கிற புண்ணியங்கள் அழுகிய பழங்கள் போல் எனக்கு இருக்கிறதுன்னு வார்த்தை கொடுக்குறார். அந்த காட்சியில் அழகாக இருக்குது. உங்கள் சபை தலைவருக்கும் தலைவிக்கும் மறுத்து மாற்றாக நீ செய்கிற பக்தி முயற்சியே ஆனாலும் அது அழுகிய பழங்களை போல் என்பாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தையை அவருடைய காட்சிகளில் நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு சின்ன ஒரு பக்தியாக தான் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் வந்து கீழ்ப்படுதல் வந்து மிக முக்கியமான ஒரு குணம். அதுவும் இந்த இறை திட்டத்திலும் இறை பணியிலும் கீழ்ப்படுதல் மிக முக்கியமானது. கீழ்ப்படுதல் என்பது நீ சொல்லி நான் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடு அல்ல. உன்னில் இறைவன் பேசுகிறார், உங்கள் வார்த்தையில் நான் இறைவனை காண்கிறேன். முதலாவது, நீங்கள் சொல்கிற வார்த்தையில் இருக்கிற அறிவை நான் பார்க்காம அதில் இருக்கிற ஆன்மீகத்தை பார்க்கக்கூடிய அழைப்பு. இரண்டாவது, மூன்றாவது, நான் உங்கள் வார்த்தையை நம்பி போகும்போது வெற்றி பெறும் என்ற விசுவாச வாழ்வு. இதெல்லாம் ஒரு கீழ்ப்படுதல் அடங்கி இருக்குது. அருட்தந்தை பேராசிரியர் லெக்ரானை பார்த்து நீங்கள் எப்படி விவிலிய பேராசிரியராக மாறினீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்ன ஒரு பதில் என்னை வியக்க வைத்தது. கீழ்ப்படுதின நாள் என்றார். இன்றைக்கு உலகத்தில் 4000 பக்கம் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 பக்கங்கள் அடங்கிய 7 தொகுதிகள் அடங்கிய விவிலிய செய்திகளை தந்திருக்கிறார்.
அவ்வளோ அது வந்து எல்லாம் பொக்கிஷம், அவ்வளோ பொக்கிஷம். புதிய படம் மட்டும் சார்ந்து அவ்வளோ இலக்கியங்களை கொடுத்துக்கிறாரு. உலகத்தின் முடிசூடா மன்னனாக இந்த தெற்கிழக்கு ஆசியாவினுடைய தலைச்சிறந்த விவிலிய பேராசிரியர் இருக்கிறார். எப்படி ஒரு விவிலிய பேராசிரியர் கேட்ட பிறகு அவர் சொன்ன பதில் வந்து கீழ்ப்படிதல் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. எனக்கு வந்து ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் தான் ரொம்ப பிடிக்கும், சோஷியாலஜி எனக்கு ரொம்ப விருப்ப பாடம், அதை படிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் சபை தலைவர்கிட்ட போய் நின்று என்ன படிக்க விரும்புகிறேன்னு கேட்டப்ப ஆந்த்ரோபாலஜியும் சோஷியாலஜியும் படிக்கலான்னு இருக்கிறேன்னு சொன்னார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் மிஷினரியாக இந்தியாவுக்கு அனுப்பலான்னு இருக்கிறேன், பைபிள் படிச்சுட்டு போங்க அப்படிங்கிறாரு. அவர் மறுப்பு சொல்லாமல் தலைவர் சொன்னார் என்றதுக்காக பணிந்து நடந்தார். இன்றைக்கு இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒரு மிகச்சிறந்த உலக புகழ்பெற்ற பேராசிரியரை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அந்த கீழ்ப்படிதலுடைய பலன் என்பதை நாம் உரசி பார்க்க ஆசைப்படுகிறேன். பல சமயங்கள் இன்றைக்கு வருகிற இளைய சமூகம், அது பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது மாமனார் மாமியாருக்கு பணிந்து நடக்க விரும்பாத மருமகள்களாக இருக்கட்டும், மாமனார் மகளுக்கு பணிந்து நடக்க விரும்பாத மருமகன்களாக இருக்கட்டும், அல்லது தந்தைக்கு கீழ்ப்படியாத தனையனாக இருக்கட்டும், அல்லது அழைத்தல் வாழ்வுக்குள்ளாக வருகிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிற இளைய சகோதரர்கள் சபை சகோதரர்களாக இருக்கட்டும், இளம் துறவிகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சவுல் ஒரு அழகான பாடத்தை சொல்கிறார். சிறந்த தலைமைத்துவம் கீழ்ப்படிதலின் பலனாக வருவது என்பதை உள்ளத்தில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நாம் கீழ்ப்படியை நினைக்கும் போது தலைமைத்துவம் நமக்குள்ளாய் மணிமகுடம் சூடிக்கொள்கிறது. அது மறந்துவிடக்கூடாது. இப்போ இரண்டாவது தலைமைத்துவத்தினுடைய இரண்டாவது முக்கியமான பண்பு எங்கே சவுல் தவறுகள் என்பதில் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது நம்முடைய அழைத்தல் வாழ்வில் சின்ன சின்ன சாதனைகளும் சின்ன சின்ன செய்து முடிக்கும் செயல்திறனும் அப்போ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது நல்ல தலைமைத்துவ பண்பு. அந்த சின்ன சின்ன சாதனைகளில் நாம் மயங்கி மனம் ஒருங்கி அங்கே வீழ்ந்து விடாமல் அடுத்தது என்று தொடர்ந்து வருகிற தொடர் வெற்றிகளை நோக்கி புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். விழுந்தாலும் விழுப்புண்ணை தாங்கி கொண்டு தொடர்ந்து போகிற ஒரு நல்ல பயணம் தான் தலைமைத்துவ பண்பு. சின்ன சின்ன சாதனைகளில் வருகின்ற பாராட்டையும் வருகின்ற புகழ்ச்சொல்லையும் கேட்டு மயங்கி நம்மை மறந்து போனால் இறுதியில் இருக்கிற உண்மையான மிகப்பெரிய வெற்றி நம்மை விட்டு விலகி போகும். சவுல் அதுதான் பண்ணார். யோனத்தான் போய் எல்லைப்புறத்தில் இருக்கிற பிலிஸ்தர்களை வெட்டி வீழ்த்தினார். பாதுகாப்பு ஒரு சின்ன ஒரு சாதனை, துணிஞ்சு போகிறான், தீர செயல் என்று பொது மொழிபெயர்ப்பில் குறிப்பிடுகிறார்கள். சவுல் என்ன பண்ணுறாரு, அதை ஊதி பெருசாக்குறாரு. பெரிய சாதனை பண்ண மாதிரி என்ன பண்ணுறாரு, எக்காலம் ஊதி எல்லாருக்கும் எபிரர்கள் எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாருக்கும் என் பையன் பண்ணது புரியட்டும், நாங்கள் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிகள் அப்படின்னு பெரியட்டும்னு ஊதுறாரு. அவன் என்ன பண்ணுறான், 30,000 போர் வீரர்களோட கடற்கரை மணல் படை வீரர்களோட 6,000 தேர்ப்பட்டு புறப்பட்டு வரான். கோபம், விஞ்சினம், பழி வாங்குன்ற வெறி அவனுக்குள்ள வருது. இந்த சின்ன சின்ன சாதனைகளை ஊதி பெரிதாக்காமல் நம்மை நாமே மிகைப்படுத்தி காட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து வருகிற தொடர் வெற்றிக்கு நம்மை தயாரித்து கொண்டு இறுதியில் கிடைக்கின்ற உன்னத வெற்றிக்கு நம்மை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் தலைமைத்துவ உண்மையான பண்பு. சவுல் அங்கே தவறி போனார். இரண்டாவது. மூன்றாவது, பொறுமை மிக மிக முக்கியமான ஒன்று. ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு. அந்த பொறுமை இல்லாத தலைவன் பதறிய காரியம் சிதறி போகும். பொறுமை என்பது மிக முக்கியமான ஒன்று. பொறுமையற்ற தனத்தினால் பல சமயங்களில் வெற்றிகளை நாம் தவிர்த்து விட்ட தருணங்களை சந்தித்திருக்கிறோம். ரஹ்மான் அவர்கள் இசை மேதை, இசை புயல், அந்த கீபோர்டில் கட்டன்னு வாசிக்கிறார். அந்த இன்டர்வியூடு ப்ரில்யூடு பிஜிஎம் பார்த்தவொன்னு அப்படி அசந்து போய் நிற்கிறாங்க. ஒரு பையன் சிறுநன் கேட்குறான், சார் எப்படி சார் அப்படி நொடியில் அப்படி கட்டைகளை தடவி எடுக்கிறீங்க, அப்படி இசை பிரவாகமாக வழியுது அப்படிங்கிறாரு. கண்ணே, ஒரு நிமிடத்தில் வாசிக்கிற திசை நீங்கள் மயங்குறீங்க, இந்த ஒரு நிமிஷத்துக்கு 6 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னாரு. அவ்வளோ அழகான வார்த்தைங்க. 6 வருஷம் காலையிலும் மாலையிலையும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அந்த ஒரு நிமிஷத்தை உன்னதமான நேரமாக மாற்றுறாரு. ஒரு பாடல் ஆஸ்கார் அவார்டாக மாற்றுறாரு. அந்த ஒரு பாட்டுக்கான ஆஸ்கார் அவார்டு கிடையாது. அந்த ஒரு பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சகாப்தத்தினுடைய சோதனை காலம், பயிற்சி காலம் இருக்குது. அதை மறந்துவிடக்கூடாது. இன்றைய இளைய பிள்ளைகள் தங்க கோப்பைகளை பார்க்கிறாள். தங்க கோப்பைகளுக்குள்ளாக இருக்கிற தியாகத்தையும், தங்க கோப்பைகளுக்குள்ளாக இருக்கிற கட்டுப்பாட்டு உணர்வையும், தங்க கோப்பைகளுக்குள்ளாக இருக்கிற விடைவிடாத பயிற்சியும் நம்ம பார்க்க முடியும். அந்த பொறுமையினால் வருகிறது. கன்சிஸ்டன்ட்லி, கான்ஸ்டன்ட்லி we need to be patient till we achieve the success. அதான் ரொம்ப முக்கியம். அது சவுல் தவறி போகிறார். மூன்றாவது, தலைமைத்துவத்தினுடைய நெகட்டிவ் ஐடியா. நான்காவது, நல்ல தலைவன் தன்னை நம்புவான், நல்ல தலைவன் பிறரை நம்புவான், நல்ல தலைவன் இறைவனை நம்புவான். இந்த நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்மை நம்ப வேண்டும், பிறரை நம்மை சுற்றியுள்ளவர்களை நம்ப வேண்டும், எல்லாருமா சேர்ந்து இறைவனை நம்ப வேண்டும். இந்த 3 நம்பிக்கைகளும் ஒரு சேர ஒன்றும்போது வெற்றி மாலை தொடர்ந்து நம்மை தழுவிக்கொள்ளும். இதை நம்ம மறுக்கவே முடியாது.
நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அதாவது நல்ல தலைமைத்துவம் என்பது தன்னை நம்புவது. தன்னம்பிக்கையோடு போராடுகிற தலைவன் ஜெயிப்பான். அதே போல தன்னை நம்புகிற தலைவன் தன் உடற்பொருளை நம்புவான். மூன்றாவது, தன்னை நம்பி தன் உடற்பொருளை நம்பி ஒட்டுமொத்தமாய் இறைவனை நம்ப வைத்து வெற்றியை நமக்கு பெற்றுத் தருவார். அதான் நல்ல தலைமைத்துவம். சவுல்ட்டு அது இல்லாமல் போச்சு. பெரும்படையோடு வருகின்ற பொழுது, தங்கள் சொந்த மக்கள் சிதறி போகின்ற பொழுது, அதே போல சாமுவேல் தாமதமாக வருகின்ற பொழுது ஒன்றுமே முடியாது என்றவால தன்னை நம்பாமல், பிறரை நம்பாமல், இறைவாக்களை நம்பாமல், இறைவனை நம்பாமல் கசாமுசான் குழப்பறார். இறைவனிடமிருந்து புறந்தள்ளப்படுகிறார். இந்த இடத்துல தான் நான் மகேந்திர சிங் தோனியை நினைத்து பார்க்க ஆசைப்படுகிறேன். பல வெற்றிகளை இந்திய அணிக்கு குவித்தவர் அவர். பல இக்கட்டான தருணங்களில் அணியை திறம்பட நடத்தியவர் என்று அவருக்கு புகழ் உண்டு. அது அவருடைய கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். என்னன்னா, ரொம்ப கிரிட்டிக்கலாக ஒரு 10 பால் 35 ரன் இருக்கும். அவன் அனுப்பு, இவன் அனுப்பு, இனி போறியா, நான் போறியா, அதெல்லாம் இருக்காது. நான் போறேன்ட்டு வருவார். நம்பி விளையாடுவார், ஜெயிக்க வைப்பார். எல்லாருக்கும் பிடிச்சது அந்த குணம்தான். இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்பது அவரோட மிகச்சிறப்பாக இருக்கும். கல்லியில், மிடானில், டீப் லெக்கில், டீப் ஸ்கொயரில் 2% ஒரு பொசிஷனே இல்லாத ஒரு ஆளை நிற்க வைப்பார். இவர் ஏன் இங்கே நிற்கிறான்னு யோசிச்சுட்டு இருப்போம். கரெக்டாக பால் அவுட் வரும், கேட்ச் வரும், முக்கியமான விக்கெட் விழும். அந்த தன்னை நம்புகிறது, இவரால் இது முடியும் என்று அவரை நம்புவது, சரியான நேரத்தில் நல்ல இன்ஸ்விங்கரையோ அல்லது ஸ்பின்னரையோ கரெக்டாக பயன்படுத்துவது, இதெல்லாம் தன்னை நம்புவதும் பிறரை நம்புவதும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை நம்புவதும் வெற்றியின் வழியாக இருக்கிறது. அந்த ஒரு நிகழ்ச்சியை தான் சவுல் தப்ப விட்டார். மேற்கொண்ட 3 காரியங்கள்: எதிரின் படை வருகிறது, இருக்கிறவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சாமுவேலின் வருகை தாமதமாகிறது, யாரையும் நம்பாம, தன்னையும் நம்பாம, இறைவனையும் நம்பாம அவரே சமாளிக்க பார்க்கிறாரு. சொதப்பி கடவுளிடமிருந்து தள்ளிவிடப்படுகிறார். ஒரு எதிர்மறை தலைவத்தை பண்பதற்கு சவுல் சான்றாக இருக்கிறார். கடைசியாக 5வதாக, நல்ல தலைமைத்துவம் என்பது அவரவருக்குரிய நீதியை அவரவருக்கு கொடுப்பது, அவரவருக்குரிய மரியாதை அவரவருக்கு கொடுப்பது. நல்ல தலைமைத்துவம் அது அழகான ஒரு பண்பு. சவுல் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தனக்கென்று வைத்துக் கொள்கிறார். ஊதி பெரிதாக்கி தான் வெற்றி பெற்றதை போல, தன் மகனால் சாதித்தது போல. 2வது, சாமுவேலுக்குரிய அந்த இறைவாக்கு தன்மையையும் குருத்துவத்தன்மையும் தனக்கென வைத்து தான் பள்ளி செலுத்துகிறான். அப்போ சிசாருக்குரியதை சசாருக்கு கொடுக்காம, இறைவனுக்குரியதை இறைவனுக்கு கொடுக்காம, எல்லாத்தையும் எனக்கே என்று சொல்லும்போது வெற்றி நம்மை விட்டு நழுவி போகிறது. ஒரு அருமையான ஒரு எதிர்மறை கதை மாந்தராக, இறை மாந்தராக சவுல் அங்கே தென்படுகிறார். ஆக 5 எதிர்மறை குணங்கள், நல்ல தலைமைத்துவத்துக்கு எதிரான எதிர்மறை குணங்களை நம்ம பார்க்குறோம். 1, கீழ்ப்படியாமல் இருப்பது. 2வது, சின்ன சின்ன காரியங்களை ஊதி பெரிதாக்கி தாம் சுய விளம்பரத்தை தேடிக்கொள்வது. 3வது, பொறுமை இல்லாமல் இருப்பது. 4வது, தன்னையும் பிறரையும் நம்பாமல் இருப்பது. 5வது, இறைவனுக்குரிய இடத்தில் இறைவனையும் தனக்குரிய இடத்தில் தன்னையும் வைத்து பார்க்காத மனநிலை. ஏரோது ஒரு மிகப்பெரிய சான்று. ஏரோது அரச ஆடை அணிந்து, மகுடம் புகுந்து, செங்கோலை ஏந்தி, அரியணையில் அமர்ந்து, நீங்கள் கடவுளை போல் பேசுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது தான் கடவுளை நினைத்தான். ஆண்டவனை தண்டிக்க அவன் புழுத்து செத்தான் என்று திருத்தூர் பணிநூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுக்குரிய மரியாதை கடவுளுக்கு, மனிதனுக்குரிய மரியாதை மனிதனுக்கு நிறுத்திக்கணும். அதுதான் நல்ல தலைமைத்துவ பண்பு. உங்களை கடவுளை தன்மைக்கு போய் வச்சிங்க அப்படின்னாக்க, அப்படி வைத்து அத்தனை தலைவர்களும் அழிந்து போனார்கள். தங்கள் தலைமையிலே கரங்களை வைத்து அழிந்து போன கதை மாந்தர்களை இலக்கியங்களும் புராணங்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மனிதன் மனிதன், இறைவன் இறைவன். அந்த தன்மையை மாற்றிக் கொடுக்கும்போது அழிவு வருகிறது, தோல்வி நம்மை தழுவுகிறது. இந்த சின்ன சின்ன சிந்தனைகளோடு இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்கிறோம். நன்றி தந்தை அவர்களே. இந்த 11ஆம் அதிகாரம் வெறும் கண்களால் பார்ப்பதற்கு சாதாரண வரிசையில் இருக்கின்றன. அதன் பின்னணியில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் நன்றி. இனி இதயங்களை இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 13ஆம் பிரிவுக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பிரிவின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 13. சவுல் அரசராகி ஓராண்டு ஆன பின் இஸ்ரேல் மீது 2ஆம் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் தமக்காக இஸ்ரேலிலிருந்து 3000 பேரை தேர்ந்து கொண்டார். மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் சவுலுடன் 2000 பேர் இருந்தனர். பென்யமீனை சார்ந்த கிபையாவில் யோனத்தானுடன் 1000 பேர் இருந்தனர். எஞ்சிய மக்களை அவர் அவரவர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார்.
யோனத்தான் கெபாவில் எல்லை காவலில் இருந்த பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினார். பெலிஸ்திய மக்கள் இதை கேள்வியுற்றனர். எபிரேயரும் இதை கேட்கட்டும் என்று நாடெங்கும் சவுல் எக்காளம் ஊதுவித்தார். சவுல் பெலிஸ்தியரின் எல்லை காவலரை வெட்டி வீழ்த்தியதையும் அதனால் பெலிஸ்தியருக்கு இஸ்ரேல் மீது கடும் பகை ஏற்பட்டதையும் அறிந்து இஸ்ரேலர் அனைவரும் சவுலோடு சேர்ந்து கொண்டு கில்காலுக்கு சென்றனர். பெலிஸ்தியர் இஸ்ரேலோடு போரிட 30,000 தேர்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணல் அளவு வீரர்களோடும் திரண்டு வந்து பெத்தேலுக்கு கிழக்கே மிக்மாஸில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரேலர் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியினால் இன்னலுற்று குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொண்டனர். எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காத்து ஓகிலையாது நாடுகளுக்கு சென்றனர். சவுல் இன்னும் கில்காலில் இருந்தார். மக்கள் அனைவரும் நடுங்கிக் கொண்டே அவரை பின் சென்றனர். அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாள்கள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அப்போது சவுல் எரிபலியையும் நல்லுறவு பலியையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வாறே எரிபலி செலுத்தினார். அவர் எரிபலி செலுத்தி முடிந்த வேளை சாமுவேல் அங்கு வந்தார். சவுல் அவரை சந்திக்கச் சென்று வரவேற்றார். சாமுவேல், நீர் என்ன செய்தீர் என்று கேட்க அதற்கு சவுல் கூறியது, மக்கள் என்னிடமிருந்து சிதறிப்போவதை கண்டேன். நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை. பெலிஸ்தியரும் மிக்மாஸில் ஒன்று திரண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கில்காலுக்கு இறங்கி வருவர், நானோ இன்னும் ஆண்டவரின் தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் நான் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர். உம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை. இல்லையேல் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவியிருந்திருப்பார். ஆனால் உமது அரசு நிலைக்காது. ஆண்டவர் தம் மனத்திற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார். சாமுவேல் எழுந்து கில்காலிலிருந்து பென்யமீனை சார்ந்த கிபையாவுக்கு சென்றார். சவுல் தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்தார். அவர்கள் ஏறத்தாழ 600 பேர். சவுலும் அவர் மகன் யோனத்தானும் அவரோடு இருந்த வீரர்களும் பென்யமீனை சார்ந்த கெபாவில் தங்கினர். பெலிஸ்தியரோ மிக்மாஸில் பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து 3 படைகளாக கொள்ளைக்காரர் புறப்பட்டு வந்தனர். ஒரு படையினர் ஒபிரா வழியாக சூவால் நாட்டிற்கு பிரிந்து சென்றனர். இன்னொரு படையினர் பெட்கோரோன் வழியாக சென்றனர். வேறொரு படையினர் பாலைநில கெபோயிமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியில் சென்றனர். எபிரேயர் தங்களுக்காக வாள்களையும் ஈட்டிகளையும் செய்து கொள்ளக்கூடாது என்று பெலிஸ்தியர் திட்டமிட்டிருந்ததால் இஸ்ரேல் நாடெங்கும் கொல்லன் எவனும் காணப்படவில்லை. இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் கலப்பை கொழுக்களையும் மண்வெட்டிகளையும் கடப்பாறைகளையும் கோடரிகளையும் அரிவாள்களையும் தீட்டுவதற்காக பெலிஸ்தியரிடமே சென்றனர். தீட்டுவதற்கான கூலி கலப்பை கொழு, மண்வெட்டி, முக்கூர் கருவி, கோடரி, தாற்றுக்கோல் ஆகிய ஒவ்வொன்றுக்கும் 8 கிராம் அளவுள்ள நாணயமாகும். ஆகவே போரிடும் நாள் வந்தபோது சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த வீரர் கையில் வாளோ ஈட்டியோ கிடையாது. சவுலும் யோனத்தானும் மட்டும் அவற்றை வைத்திருந்தார்கள். பெலிஸ்தியரின் எல்லை காவல் மிக்மாசு கணவாய் வரை நீடித்திருந்தது. இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள்?
பெரும்படையான பார்வோனுக்கும் ஆறுதல் மழைகளுக்கும் நடுவே அகப்பட்ட அவர்கள் காலணியாமல் கடலை கடந்து பார்வோன் படையை மூழ்கடிக்க வைத்த இறைவனுடைய வல்லமை நினைத்து பண்பாடுகிற காட்சியாக அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. உன்னை எதிர்த்தவர்கள் ஒரு வழியாய் வந்தால் 7 வழிகளில் சிதறடிக்கப்படுவார்கள். ஏன்னா போராடுறது நீ இல்லை, உன் சார்பாக ஆண்டவர் போராடுறாரு.